ஹலோ நட்புக்களே, நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன். அந்த வாடகை பாக்கி வந்து ரூ. 30,000 இருக்குது. அந்த ரூ. 30,000 கொடுக்க முடியாதனால என்ன பண்ணுறாரு, என் ஹவுஸ் ஓனர் வீட்டை விட்டு துரத்துறாரு. ஹவுஸ் ஓனர் என்னை வீட்டை விட்டு துரத்துனவொடனே நான் என்ன பண்ணுறேன், என்னோட முகநூல் நட்புகள்கிட்ட சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மெசேஜை போடுறேன். எனக்கு அவசரமாக ரூ. 30,000 தேவைப்படுது, யாராவது கொடுத்தீங்கன்னா சிறுக சிறுக நான் வந்து சம்பாரித்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். இதை கேட்ட 250 பேர் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்க, லைக் பண்ணி வைக்கிறாங்க என்னோடய மெசேஜு. சில பேர் வந்து கிரையிங் ஸ்மைலை வந்து இது பண்ணுறாங்க, எமோஜி அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு யாரும் உதவுறதுக்கு தயாராக இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் தனிப்பட்ட முறையில் வந்து இந்த மெசேஜை வந்து 250 பேருக்கு மேலே அனுப்புகிறேன். அதில் வந்து யாருமே அந்த மெசேஜை கண்டுக்கல. ஒரு 10 பேர் ஒன்று ரிப்ளை பண்ணுறாங்க. அந்த 10 பேரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 பேர் என்ன பண்ணுறாங்க, தனக்கும் அதேமாரி கடுமையான கஷ்டம் இருக்குது, இப்போ உதவ முடியாதுன்னு சொல்கிறாங்க. மிச்சம் 4 பேரில் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, சில சாக்கு போக்களை சொல்லிவிட்டு சாரி சொல்லிடுறாங்க. ஒரே ஒரு நண்பர் ஒன்றையும் ஒரு சொற்பமான அமௌண்ட்டை கொடுக்குறாரு. அது போதுமான அளவு இல்லாதனால என்ன பண்ணுறாரு, ஹவுஸ் ஓனர் என்னை வீட்டை விட்டு தடுத்துடுறாரு. நான் நடு ரோட்டுக்கு வந்துடுறேன். வரதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் அசட்டாக என்னோடய சில புத்தகங்களையும் சில ஐடி கார்டுகளையும் எடுத்துகிட்டு வரேன் கைப்பையில். இந்த கைப்பையும் வந்து சோதனை வந்து தடுத்திக்கிட்டே இருந்த காரணத்தினால திருடன் பிடிங்கிட்டு போயிடுறேன். ஏதோ அதில் நான் நிறைய பணம் வச்சுருக்கேன்னு நினச்சிக்கிட்டு. பாவி அவன் போனவனே என்ன பண்ணுறான், கொஞ்சம் தூரத்தில் போனவனே ஒரு காரில் அடிபட்டு இறந்துடுறான். அவனோட கைப்பையை ஆராய்ச்சி பார்க்குறாங்க. அதில் என்னோடய ஐடி கார்டு இருந்தவனே இறந்தது நான் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸு. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மெசேஜ் வந்து தீயாக பரவுது. என்னோடய சோஷியல் அந்த மீடியாக்களில் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஸ்புக்கிலலாம் 250 பேர், ஆனால் 2000 பேர் கிட்டத்தட்ட வந்து கருத்து சொல்கிறாங்க. நான் மிக சிறந்த மனிதன், பழகுவதற்கு இனிமையானவன், சிறந்த நிர்வாகி, அறிவாளி அப்படின்லாம் வந்து உருகி உருகி மெசேஜ் பண்ணுறாங்க. அவர்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, என் பேரில் ஒரு நற்பணி குழு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. நற்பணி குழு ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க, 3 லட்ச ரூபா டார்கெட் வச்சு 3 லட்ச ரூபா வந்து பெரட்டி வந்து என்னோடய இறுதிச் சடங்கு செய்யணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த 3 லட்ச ரூபாயில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து அன்னதானம் போடணும்னு சொல்கிறாங்க. அது இல்லாத என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அலங்காரம் இருக்குது இல்லைங்களா, அந்த இறுதிச் சடங்கு எடுத்துக்கக்கூடிய வாகனம் மார்ச்சரி வேன், அதை அலங்கரிக்கிறதுக்காக வந்து பூக்கள் வாங்குறதுக்கும் எனக்கு வந்து விலை உயர்ந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கும் என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா பட்ஜெட்டுன்னு போட்டு அதை அவங்க ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாத என்னோடய உறவினர்கள்லாம் வந்து சந்திச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரேராக நடக்கக்கூடிய விஷயம். ஒரு நல்ல விஷயத்துக்கு வாங்கினா யாரும் வரமாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எல்லா உறவினர்களும் அந்தமாரி ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, சந்தித்து பேசிக்கிட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷனாக ஒரு 1,50,000 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த நற்பணி குழு என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா வந்து, என்னை அடக்கம் பண்ணுறதுக்கு சவப்பெட்டி வாங்கணும் அப்படின்ட்டு அதுக்கு எஸ்டிமேஷன் போடுறாங்க. அது 30,000 ரூபா ஆகுது. அந்த 30,000 ரூபா கொண்ட அந்த சவப்பெட்டியில் என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன தயாராகுது. என்னோடய இறுதி நாளில் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் வந்து என்னை பற்றி பேசணுன்னு ஆசைப்பட்றாங்க. எல்லோரும் பேசுறதுக்கு ஆசைப்படுறப்ப வந்து என்ன பண்ணுறாங்க, என்னோடய உண்மையான நண்பன் இருந்தான் இல்லைங்களா, உதவுன அந்த உண்மையான நண்பனுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது. இவர்களெல்லாம் என்னை வந்து புகழ்ந்து ஆஹோ ஓஹோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ சிறந்தவன், எவ்வளோ நல்லவன், இனிமையானவன் அப்படின்லாம் வந்து என்னை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனால் வந்து யாருமே வந்து எனக்கு வந்து ஒரு ஆபத்தான நிலையில் வந்து நான் கேட்டது வந்து 30,000 ரூபா தான். அந்த 30,000 ரூபான்றது அவங்க வந்து எஸ்டிமேஷன் போட்ட சவப்பெட்டியோட விலை தான். அந்த ஒரு அமௌண்ட்டை தான் நான் என்ன பண்ணேன், வாடகை கட்டணும், இல்லைன்னா நடுத்தருக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட்டாக வச்சேன். ஆனால் அவர்கள் வந்து நான் உயிரோடு இருந்தப்போ வந்து, அதாவது உயிரோடு இருந்த அப்படின்ற ஒரு ஒரு சூழலில் வந்து யாருமே தயாராக இல்லை. எல்லாமே சாக்கு போக்கு சொன்னாங்க, ஒரே ஒரு நண்பனை தவிர. ஆனால் இறந்தேன்னு செய்தி கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நற்பணி குழு 3 லட்ச ரூபா வந்து பெரட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உறவினர்கள் 1,50,000 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே வந்து 1 லட்ச ரூபாய் போல் வந்து அலங்கார ஊர்தி செய்யறதுக்காக பண்ணுறாங்க. இவ்வளோ விலைகளும் வந்து என்ன பண்ணுது, ஒரு மனிதன் இறந்துட்டான்றதுக்கு பிறகு எல்லோரும் வந்து வரிஞ்சு கட்டி செய்கிறாங்க. அப்போ மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறப்போ அவனுக்கு மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இந்த சமூகம் இருக்குது. எல்லாமே ஒரு பொய்யான நட்புகள், பொய்யான உறவுகள், வேஷம், பகல் வேஷமாக இருக்குது. யாரும் பேசுறது உண்மை அப்படின்றத நம்புகிற மாதிரி எந்த ஒரு சூழலும் வந்து அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே வந்து போலியான உறவுகளும் நட்புகளும் சூழ்ந்திருக்கிற இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். இதை நினைக்கிறப்ப வந்து மனசு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. இந்த விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து ஒரு கற்பனை கதை தான். கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லபடியாக சொந்த வீட்டில் தான் இருக்கிறேன். ஒரு சமுதாயம் வந்து இப்போத்தி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் எவ்வளோ சீர்கெட்டு போய் எவ்வளோ வந்து ஒரு செல்லரிச்சு போய் இருக்குது. உறவுகளுக்கு வந்து மரியாதை கிடையாது. அதேமாரி வந்து உயிருள்ள மனிதர்களுக்கும் மரியாதை கிடையாது. நட்புகளும் வந்து போலியாக இருக்கிறது. தேவைகளுக்காகவும் தன்னோட சுயநலத்துக்காகவும் தான் நட்புகளும் உறவுகளும் சூழ்ந்து இருக்குது. நம்மளை தவிர உண்மையான வந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் 1, 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த உலகம் வந்து இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குது அப்படின்றத வந்து
விளக்கறதுக்காக தான் இந்த ஒரு மெசேஜை நான் எடுத்தேன். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம். மனிதநேயம் காப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.